சாத்தனூரில் அஞ்சலைன்னு ஒரு பொண்ணு இருக்குது. அது நத்தத்தில் சந்திரனு கட்டியிருக்கான். 2004 கல்யாணம் ஆனது. பிரிஞ்சு போய் ஆத்தா வீட்டில் உக்காந்துக்குச்சு. தம்பி பிள்ளைகளுக்கு வாங்கி ஆக்கி போட்டுக்கிட்டு தம்பி பிள்ளைகளுக்கு சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது இப்போ இடையில புருஷனோட ஒன்று சேர்ந்த பிற்பாடு புருஷனையும் விரட்டி விட்டுருச்சு. புருஷனை இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு புருஷனையும் விரட்டி விட்டுப்புட்டு எவனை பின்னாடியோ திரியுதான். எவன் பின்னாடியும் திரியுதான். கேட்டால் யார் பார்த்தது, யார் சொன்னது என்ன அப்படின்னு. ஏன்னா கூட பிறந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஏன்னா அவளை விட்டுட்டா, அவளை விரட்டி விட்டா, அவளை புருஷனோட போய் அமுச்சு விட்டா சம்பாரிச்சு போட துப்பு புண்டை இருக்காதுன்னு சொல்லி ஏன்னா கூட இருக்க பூரா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொழப்புக்கு என்ன பண்ணலாம்னா நாண்டு கிடிச்சு சாகலாம். எவனாக இருந்தாலும் நாண்டு கிடிச்சு செத்தாங்கனாத்தேன் தெரியும். அந்த பிள்ளைய பேர் அஞ்சலை, அவங்க அம்மா பேர் முத்து, அப்பன் பேர் தங்கவேலு. ஏன்னா இந்த பொழப்புக்கு நாண்டு கிடிச்சு சாகலாம். அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் எந்த பிரச்சனையுமே தீர்க்காமல் வச்சுக்கிட்டு அடுத்தவன் பொண்டாட்டியை அடுத்தவன் பின்னாடி சுத்த விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இருக்காங்கன்னா இந்த பொழப்புக்கு நாண்டுக்கிட்டு சாகணும். உண்மையிலே ஆம்பளையில் இருந்தால் அந்த வேலையத்தையும் பண்ணணும். முக்கால்வாசி அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக சுத்த விட்டு அடுத்தவன் பின்னாடி சுத்த விட்டு வாங்கி திங்கிற அளவுக்கு அந்த குடும்பம் இருக்குதுன்னா